வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ரேஷன் கடைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 7 அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா மாவட்டங்களையும். அந்த மாவட்டங்களில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ வந்து தற்போது இன்றைய கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த முறையை பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் இது வந்து ஒரு 3வது வாரத்திலே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இன்டர்வியூ வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே 7ஆம் தேதி அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருக்குது அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா 18ஆம் தேதி இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் தான் இருக்குது. இப்போயே வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அட்மிட் கார்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடங்களில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன கொண்டு வரணுங்கிறத தெளிவான முறையில் கொடுத்துட்டாங்க. சரி, இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரோன்னு சொல்லி அடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் ஃபஸ்ட்டு லிங்காக வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் இந்த மாதிரி எதுவும் வந்து ஓப்பன் ஆகுது அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண லிங்க் இல்லைனா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஹோம்னு சொல்லியிருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்டும் இதே மாதிரி தான் சேம் இருக்கும். இதை ஹோம் பேஜை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன நோட்டிஃபிகேஷனோ அந்த சேல்ஸ்மேனாக பேக்கராங்கிறத நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணின்னு பாருங்கள். இது வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து கூடலூரில் வந்து போட்டிருக்காங்க. இந்த சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணலாம். ஒருவேளை தெரியல அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கான வழிமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் யூசர் ஐடி. ஃபஸ்ட்டு வந்து அதை டைப் பண்ணிக்கோங்க. அண்டு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஃபர்கட் கொடுத்து கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தடை பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுக்கு பதிலாக உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிட்டு இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆயிரும். சரி, ஓகே, இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து எந்தெந்த தேதிகளில் வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்டர் தெரியப்படுத்துங்க. மேக்ஸிமம் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி நவம்பரில் வந்து நடக்கிற மாதிரி வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய்க்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்தீங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கான கல்விக்கான சான்றிதழ் எல்லாமே 10th 12th என்னென்ன மார்க்ஸ் டிசி இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் ஜாதி சேனல் கொடுத்துருப்பீங்க, ஆதார் அட்டை கொடுத்துருப்பீங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கையில் கொண்டு போயிடணும். ஒரிஜினலும் கொண்டு போகணும். அதில் 2 செட் ஜெராக்ஸும் பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும். ஹால் டிக்கெட்டும் கொண்டு போகணும். எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட் ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் ப்ரியாரிட்டி அடிப்படையில் நீங்கள் அப்ளை பண்ணவங்களா இருக்கீங்க, முதல் தலைமுறை பட்டதாரி வச்சு அப்ளை பண்ணிக்கிங்க, இல்லை வேறு ஏதாவது தமிழ் வழியில் பயின்றதுக்கான இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அந்த ப்ரியாரிட்டி கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் ஒரிஜினல் என்னமோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா கையில் நீங்கள் வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சு நீங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள நியரஸ்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு சென்டரில் தான் வந்து அவங்க நடத்துகிறாங்க. அங்கே போய் நீ நேர்காணலில் வந்து கலந்துக்கணும். அங்கே வச்சு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் பேக்கர் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சேல்ஸ்மேனுக்கு 12th தான் குவாலிஃபிகேஷனால சேல்ஸ்மேனுக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பேக்கருக்கு 10th தான் குவாலிஃபிகேஷனால இந்த 12th முடிச்சவங்க சேல்ஸ்மேன் பேக்கர் ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் லிங்க் வந்து கிளிக் பண்ணி தனித்தனியாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும். ரெண்டுக்கும் தனித்தனி டேட் வந்து கொடுத்துருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்தந்த தேதிகளில் நீங்கள் ரெண்டுக்கும் தனித்தனியாக போய் நீங்கள் நேர்காணல் வந்து அட்டன் பண்ணணும். சரிங்களா? இதில் அட்டன் பண்ணி நீங்கள் எதுக்குன்னு சொல்லி வெயிட்டேஜபிள் மார்க் கொடுப்பாங்க. அந்த மார்க்கான கட் ஆஃப் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்டட் தான். அந்த செலக்டட் லிஸ்ட்டு வந்து போடுவாங்க. ஃபர்தராக வந்து அடுத்து வீடியோவில் இது சொந்தமாக வந்து பார்ப்போம். வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.